ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம். சத்குரு சாய்நாதரின் அருளாசியோடு ஒரு சுற்றுலா பற்றிய அறிவிப்பு. வருகிற மே மாசத்துல பள்ளிக்கூட விடுமுறை நாட்கள்ல நீங்க குடும்பத்தோட குழந்தைகளோட சீரடி யாத்திரை பண்றதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு யாத்திரை அமைப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இந்த யாத்திரை பார்த்தீங்கன்னா 26/5/2025 31/5/2025 வரைக்கும் இந்த யாத்திரை புறப்படக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவையிலிருந்து புறப்படக்கூடிய ரயில் மூலயமா, அதாவது கோவை மும்பை எல்டிடி எக்ஸ்பிரஸ் மூலமாக புறப்படுறோம். அதனால் கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, தருமபுரி, ஓசூர், பெங்களூர் போன்ற இடங்களில் இருக்கக்கூடியவங்க இந்த யாத்திரையில் கலந்துக்கலாம். அந்தந்த நிலையங்கள்லேருந்து நீங்கள் ரயில் ஏறிக்கலாம். திரும்ப வரும்போது அதே போன்ற நிலையங்களில் நீங்கள் இறங்கிக்கலாம். இந்த யாத்திரைக்கான கட்டணம் 8,599 ரூபா. இந்த யாத்திரையில் என்னென்ன பார்க்க போகிறீங்க, என்னென்ன நம்ம இன்க்ளூடிங் எக்ஸ்க்ளூடிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இன்க்ளூடிங் பார்த்தலாம். உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டணத்தில் செகண்ட் ஸ்லீப்பர் படுக்கை வசதி கொண்ட 2ஆம் வகுப்பு ரயில் கட்டணம் இதில் அடங்கும். டிக்கெட் உங்களுக்கு கிடைச்சிடும். அது போக அங்கே உள்ளூர் ட்ராவல் பண்ணக்கூடிய பஸ் அல்லது வேன். அதுக்கு அடுத்தது நாம் அங்கே இறங்கி டவுன்லேருந்து சீரடி போய் சேர்ந்ததுலேருந்து அங்கே சீரடியிலேருந்து மொத்தம் 8 வேளை உணவுகள், 8 வேளை உணவு, உள்ளூர் போக்குவரத்து, தங்குறதுக்கு ரூம்ஸ். அது ரூம்ஸ் சீரடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இதாக சொல்ல முடியாது. அங்கே ஹோட்டல்களில் பொறுத்த வரைக்கும் சில ஹோட்டல்களில் 3 ஷேரிங் இருக்கும். சில ஹோட்டலில் அதே ஹோட்டல்லையே சில ரூம்ஸ் 4 ஷேரிங், 6 பேர் படுக்கிற மாதிரி, 8 பேர் படுக்கிற மாதிரிலாம் பெரிய பெரிய ரூம்கள்லாம் இருக்கும். அதனால் அங்கே ரூம் அலாட் ஆகிறத பொறுத்து, நம்ம குழுவினர்கள் எப்படி வர்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு அறைகள் ஒதுக்கப்படும். இப்போ இதில் எக்ஸ்க்ளூடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் ரயில் பயணத்தின் போது உணவு கிடையாது. ரயில் பயணத்தின் போது உணவு உங்களுடைய சொந்த ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்துக்கணும். அது போக அங்கே உள்ளூர் நுழைவு கட்டணங்கள், உள்ளூர் ஆட்டோ செலவுகள் போன்றவை உங்கள் பயணிகளை சார்ந்தது, உங்களை சார்ந்தது. இப்போ என்ன பார்க்க போகிறோம், எப்படி கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி கோவை இதிலேருந்து தான் கிளம்புறோம். டவுனில் போய் இறங்குறோம். டவுன்லேருந்து வேன் அல்லது பஸ் மூலியமாக நேரடியாக நம்ம சீரடி போய் சேர்றோம். சீரடி போய் சேர்ந்ததும் அறைக்கு போய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு, குளித்து முடித்து ரெடி ஆகிட்டு, உணவு அருந்திட்டு நேராக சாய்பாபா தரிசனத்துக்கு போகிறோம். சாய்பாபா சமாதி மந்திர தரிசனம் பண்ணிவிட்டு அந்த கடைவீதிகள்லாம் பார்த்துட்டு இரவு அறையில் ஓய்வு எடுக்கிறோம். மறுநாள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு குளித்து முடிச்சுட்டு அறையை காலி பண்ண வேண்டியதில்லை. நம்ம அதுக்கு பதிலாக நமக்கு தேவையான சில திங்ஸ், முக்கியமான உங்களுக்கான பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து நாசிக் போகிறோம். நாசிக்கில் ஜோதிர்லிங்கம் திரியம்பகேஸ்வர் அப்படின்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த ஜோதிர்லிங்க தரிசனமும் பஞ்சவடி அப்படிங்கக்கூடிய பகுதி, அதாவது ராமாயண காலத்தில் ராமனும் சீதையும் தங்கியிருந்த அந்த குடில் பகுதி நாசிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து தான் சீதையை ராவணன் கடத்திட்டு போனதாகவும் ஒரு புராணம் நமக்கு சொல்லுது, இதிகாசம். அந்த இடத்த நம்ம பார்த்துட்டு வாய்ப்பு இருந்தது அப்படின்னாக்கா, நம்ம ஏற்கனவே ஒரு பிளான் வச்சுருக்கோம் மனசுக்குள்ளார. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாசிக்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அவுட்டில் சப்தசிருங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சக்தி பீடம் கோவில் இருக்குது, அம்மன் கோவில். நம்ம பழனி மலை மாதிரி சின்ன ஒரு மலை மேலே இருக்குது, போகிறதுக்கு ரோப் கார் எல்லாமே இருக்குது. அதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்துட்டு என்னுடைய மனசில் நண்பர் ஒரு 2-3 சுற்றுலா அந்த மாதிரி போயிருக்கிறதா சொன்னார். நானும் போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறேன். அது நமக்கான நேரம், அமைப்பு இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வாய்ப்பு இருந்தோன்னா அதுக்கு போல. இல்லைன்னா அது இந்த பயணத்திட்ட அட்டவணையில் கிடையாது. கூடுதலாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை முடிச்சுட்டு நாம் நேரடியாக திரும்ப சீரடிக்கே தங்குறோம். மறுநாள் காலையில் நம்ம ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம அறையெல்லாம் காலி பண்ணிவிட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம திரும்ப நம்ம அந்த வாகனத்தின் மூலயமா சீரடியிலேருந்து புறப்பட்டு எல்லோரா குகைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சரித்திர புகழ் வாய்ந்த அந்த குகை, புராண காலங்கள் அல்லது இதிகாச காலங்கள் எப்படி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சமணர்கள் காலத்தில் கல்வெட்டு பண்ணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனால் இது ரொம்ப அற்புதமான ஒரு இடம், உலக பாரம்பரிய சின்னமும் கூட. இந்த மாதிரியான ஒரு இடத்த நம்ம பள்ளி குழந்தைகள் போன்ற கல்வி சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் பார்க்குறதும் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம், அப்புறம் ஒரு அனுமார் கோவில் இருக்குது, அதை பார்த்துட்டு அதே போல்
நேரம் இருந்தது அப்படின்னா. ஏன்னா எல்லோராவில் வந்து நேரம் ரொம்ப அதிகமாக எடுக்கும். நிறைய குகை கோயில்கள் இருக்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் நடந்து போய் வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். அதே போல் கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே கொஞ்சம் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய கோயில். இந்த ரெண்டையும் முக்கியமாக பார்த்துட்டு அந்த அனுமார் கோவில் பார்த்துட்டு வாய்ப்பு இருந்தது, நேரம் இருந்தது அப்படின்னாக்கா அங்கே பக்கத்தில் ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி மினி தாஜ்மஹால் அப்படிங்கக்கூடிய ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ராவில் தாஜ்மஹால் இருக்குது பார்த்தீங்களா, அதே போல் மினியேச்சர்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்ரா தாஜ்மஹால் வந்து ஷாஜகானால் கட்டப்பட்டது. இஸ்லாமிய முகமதிய பேரரசன் ஷாஜகானால் கட்டப்பட்டது. அவருடைய மகன் அன்றைய முகலாய சக்கரவர்த்தி அவுரங்கசீப் அவர்களால் அவர் வந்து சில காரணங்களால் கொஞ்ச நாள் வந்து ஹைதராபாத்தில் வந்து தலைநகரம் வச்சிருந்தது தான் வந்து வரலாற்று படித்தவங்களுக்கு தெரியும். அந்த காலகட்டங்களில் அவருடைய மனைவிகளில் ஒருவர் இறந்தபோது தந்தையை செஞ்ச மாதிரியே ஒரு சிறிய அளவில், ஏன்னா வந்து வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும் அவுரங்கசீப் வந்து கொஞ்சம் கஞ்சன், ரொம்ப பெருசாக செலவு பண்ண மாட்டார், சிக்கனமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி. அந்த வகையில் ஒரு தாஜ்மஹால் வந்து சின்னதாக கட்டியிருப்பார். அந்த பெரிய தாஜ்மஹால் அளவுக்கு அழகாக இருக்காது. இருந்தாலும் இது வாய்ப்பு இருந்ததுன்னா நாங்கள் கூப்பிட்டு போய் காட்டுவோம். இல்லைன்னா இல்லை, டைம் இல்லைனாக்கா நேரடியாக வந்து இந்த கிருஷ்ணேஸ்வர் எல்லோரும் பார்த்துட்டு நேராக வர வழியில் வந்து சனி சிங்னாப்பூர், இந்த சனீஸ்வரன் கோவில் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கதவு இல்லாத கிராமம். அந்த கிராமத்தில் இந்த சனீஸ்வரன் கோயிலை வந்து நம்ம போய் பார்த்துட்டு அங்கேருந்து நேராக பூனாவிலேருந்து திரும்ப அதே போல் நம்ம எல்டிடி கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ் மூலமாக நம்ம ஊர்களுக்கு வந்து சேர்றோம். 31ஆம் காலையில் எல்லோரும் கோயம்புத்தூர்லேருந்து வரோம், கோயம்புத்தூர்லேருந்து சேரலாம். மற்ற பகுதிகளில் அங்கங்கே இருக்கிறவங்க அங்கங்கே இறங்கிக்கலாம். இதுதான் இந்த பயண திட்டத்தினுடைய முழு அட்டவணை. இந்த யாத்திரையில் கலந்துக்கணுன்னு இருக்கிறவங்க கூடிய விரைவில் முடிவு பண்ணிவிட்டு முன்பணம் செலுத்துங்க. ஏன்னா இது வந்து பள்ளிக்கால விடுமுறை காலம், மே மாதங்கிறது இந்தியா பூரா ரயிலில் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கக்கூடிய காலம். அதன் காரணத்தினால எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து முடிவு பண்ணி முன்பணம் செலுத்துறீங்களோ அப்போ நம்ம டிக்கெட் போடும்போது எல்லாருக்கும் ஒன்றா போட்டுக்கலாம். சில நேரங்களில் கடைசி நேரத்தில் வந்தாக்கா டிக்கெட் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முக்கியமாக வந்து இந்த மாதிரி குழந்தைகளோடு வரணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, நம்ம எல்லோரும் இதெல்லாம் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க சீக்கிரமாக முடிவு எடுத்து வாங்க. விடுமுறை காலம் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லோரும் வந்து இந்த சாய்பாபானுடைய அருளையும் இது போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் பார்த்து உங்களுடைய பொது அறிவுகளையும் மற்றும் பக்தியையும் வளர்த்து உங்கள் குழந்தைகளுக்கும் நம்ம இந்திய பாரம்பரியத்தையும் வெளிக்காட்டி நம்ம எதிர்கால சந்ததியினர் மேலும் வளம் பெறவும் வாழ்க்கையில் நலம் பெறவும் வருக வருக என அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய போற்றி. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரரின் ஆசையோடு நீங்கள் எல்லோரும் எல்லா வளமும் நலமும் சகல ஆரோக்கியங்களும் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்தெல்லாம் விடைபெறுகிறேன். நித்யானந்தன் குப்ராஜ். நன்றி, வணக்கம் உறவுகளே. ஓம் நமச்சிவாய போற்றி. ஜெய் சாய்ராம்.